மேடம், மை நேம் இஸ் கஸ்தூரி சார். கஸ்தூரி, என்ன சொல்றீங்க சார்? எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்தது. ஸ்கின் அலர்ஜி ஹேண்டில் வந்தது. அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு குறையவே இல்லை சார். எவ்வளோ நாளாக இது இருக்கு? ஒரு 6 மந்த்ஸாக இருக்கும் சார். 6 மந்த்ஸா? இது ரொம்ப அலர்ஜி அதிகமாகிடுச்சு. சரின்ட்டு நான் சிவா சாரை பார்த்து லிவர் ஃப்ளஷ் பண்ண சொன்னாங்க. எத்தனை லிவர் ஃப்ளஷ் பண்ணீங்க? 1 டே தான் பண்ணேன் சார். ஒரு வாட்டி தான் பண்ணினேன். பண்ணி ஒரு 2 டேஸ்ல எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. 2 டேஸ்? 2-3 டேஸ் தான் சார். ஃபுல்லாக காணாம போச்சு? ஃபுல்லாகவே காணாம போச்சு. எனக்கு ரொம்ப மிராக்கிளாக இருந்துச்சு சார். அதாவது லிவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் டர்ட்டியாக இருக்கும், டாக்ஸிக்காக இருக்குது. ஆமாம் சார். லிவர் ஃப்ளஷ் என்ன பண்ணுன்னா லிவர் டாக்ஸிக் எல்லாத்தையும் வெளியாக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இனிமேல் வந்து சாப்பாடை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம், ஃபுட்டை தான் சார் மாற்ற சொன்னாங்க. ஃபுட்டை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து சுகரை போடுங்க மேடம். இந்த சுகர் எப்படி ஜாகரி நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஜாகரி சுகர்லாம் ஒன்று தான், அளவாக எடுத்துக்கணும். முக்காசியும் அளவாக இருக்கணும் மேடம். பண்ணாலும் நல்லா போயிடும் மேடம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். வெரி குட் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது ஒரு இடத்துல இருந்துச்சு, வேற இடத்துல இல்லை. வேற இடத்துல இல்லை. ஆனால் கை கால்லாம் அரிப்பு இருக்கு சார். இந்த கை ஃபிங்கர்ஸ்க்கு இடையில சும்மா அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சார். தலையில் இப்போ அதெல்லாம் இல்லை சார். கம்ப்ளீட்டாக போச்சு. ஆமாம், கையை சொரிஞ்சுட்டே இருக்கும் சார். கையை ஃபுல்லாகவே உச்சியில் கால் விரல் இடையிலையும் கால் விரல் கூட. ஆமாம், இது ஃபுல்லாகவே இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எனி டைம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சார். இப்போ ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. எல்லாமே சரி ஆகிடுச்சு சார். அதே மாதிரி முடிஞ்சாக்க மேடம், இன்னொரு ஒன் மோர் யூ டூ. ஓகே, பண்ணி முடிச்சு டூ ஒன் யூ மஸ்ட் டூ பவல் எனிமா. அந்த செஞ்சு இருக்குல்ல, பவல் எனிமா. ஸோ அந்த இருக்கிற செஞ்சு மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டு மேடம், உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் வந்து எம்டி ஆகிடும். அதாவது டூ இட் பிஃபோர் யூ கோ டு டாய்லெட் போனால் நார்மலாக போங்க. நார்மலாக போன பிறகு கொஞ்சம் தண்ணி எடுத்து உள்ளு கொடுங்க உங்கள் ஏனஸில் விட்டாக்கா எல்லாத்தையும் வெளியே வந்துடும் மேடம். சரிங்களா? அது கூட மேடம் வி ஆல்சோ ஹேவ் வாட் வி கால் அஸ் அ வெஜைனா எனிமா. அதுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒயிட் டிஷர்ட் சொன்னீங்க மேடம், அதுவும் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த மேடம் இவங்க இருக்காங்க, அது பேர் என்ன, ஸ்ரீநிதி, அவங்க பண்ணுவாங்க. அவங்க அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதை பற்றி க்ளீன் பண்ணுங்கள் மேடம். சரி மேடம். அதாவது அங்கே கூட நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷனுக்கு சொன்னீங்க மேடம். இதெல்லாம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் வெளியாகவும் க்ளீன் ஆகும் மேடம். நெக்ஸ்ட், நோ சுகர். சரி மேடம். தேங்க்யூ ஸோ மச். இன் சென்னை டுடே இஸ் த 31st of March 2025. தேங்க்யூ மேடம். உங்கள் அம்மா அவள் அறுப்பு தெரியுமா உங்களுக்கு? அவள் அறுப்பு தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். பாட்டி உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே. தேங்க்யூ சார்.